Hey guys, welcome back to my channel. என் பேர் கல்பனா. நீங்கள் இதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹலோ. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓணம் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரைலானோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரைமர் சுகர் பிராண்டில் உள்ள ப்ரைமரை எடுத்து எனக்கு போர்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ ஸோ நான் அந்த இடத்துல ப்ரைமர் போட்டு போர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எலிகலோட ப்ரோ கன்சீலர் ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கை எடுத்து எனக்கு பிளாக் மார்க்ஸ் இருக்குது இல்லையா, பிளாக் மார்க் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நான் கன்சீல் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எனக்கு ஃபுல்லாக இதை வச்சு கவர் பண்ண உடனே ஃபுல்லாக கவரேஜ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரைலான்லேயே உள்ள கேமோ கன்சீலரை எடுத்து எனக்கு அண்டர் ஐ பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை எடுத்து என்னோடய ஐ லிட்ஸில் கன்சீலர்ஸை ஃபுல்லாக கவரேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு சைடுமே என்னோடய கண்ணில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின் டோனுக்கான காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு என்னோடய கன்சீலரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ மேஜிக் பேலட்டில் உள்ள ஒரு ரெட் கலர் ஐ ஷேடோஸ் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் ஸ்லோவாக அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே வரும். ஸோ நான் என்னோடய ஐலிட்ஸில் ரொம்ப ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் என்னோடய ரெண்டு ஐலிட்ஸ்லேயுமே ரெட் கலர் ஐஷேடோவை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஐயோட சென்டர் பார்ட்டில் ஒரு கோல்டன் கலர் ஷிம்மரி ஷேடு எடுத்து அந்த சென்டர் பார்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐப்ரோவை நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். கோம் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால் என்னோடய ஐப்ரோவை நல்லா கோம் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பிராண்ட்லேருந்து காஜல் எடுத்து மேலே ஐஸ்க்கு மேலே காஜலால் ஃபில் பண்ணிக்கிறேன், ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நான் காஜல் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நம்ம ஐலைனர் போடுவோம் இல்லையா, ஐலைனருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா காஜல்லையே நான் நல்லா ஐலைனர் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். காஜலை வச்சு என்னோடய கீழே வாட்டர் லைனை நான் ஃபுல்லாக அதே பிளாக் கலர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய கலர் பார் மஸ்காரா எடுத்து ஃபுல்லாக நான் கோம் பண்ணி மஸ்காரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ட்ரூ மேட்ச் லோரியல் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் மேக்கப் ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக மேக்கப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் உங்களுக்கு நல்லாவே பிளண்டிங் கொடுக்கும், ஸ்கின்னோட நல்லா பிளண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே யூஸ்வலாக மேக்கப் ஸ்பாஞ்ச் வச்சு மட்டும்தான் மேக்கப்பை பிளண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மேக்கப் ஸ்பாஞ்ச் வச்சு பிளண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஹைலைட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்தெந்த பார்ட்டில் ஹைலைட் வேணுமோ அந்த போன் ஏரியாலாம் கவர் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹைலைட் பண்ணதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு காம்பேக்ட் சுகர் பிராண்டோட காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு அந்த ஹைலைட்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மேக்கப் எந்த இடத்துல இருந்தும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னோடய காம்பேக்ட் வச்சு நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் லைன் காஜல் வச்சு ஃபில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிகிறதுக்காக சேம் அதே காஜல் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஐஸை வந்து. பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து டார்க் பண்ணும்போது அதோடய லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் கான்டோர் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து அப்படியே பூசி வச்ச மாதிரி இருக்குது இல்லையா மேக்கப். ஸோ கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்காக கான்டோர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பிராண்ட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து என்னோடய சீக்ஸ் போனில் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹைலைட்டிங் வந்து இந்த பிராண்ட் வந்து சுகர் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதோடய ஹைலைட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஹை எண்ட் ப்ராடக்ட் போகாமல் நார்மல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நான் என்னோடய எல்லா பார்ட்லேயும் நான் ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் என்னோடய ஹைலைட் வந்து எவ்வளோ பாப்பப்பாக தெரியுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோட லிப் பென்சில் எடுத்து என்னோடய லிப்பில் வந்து அவுட்ரு லைன் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு ஸ்டே இருக்கும். ப்ளஸ் வந்து லிப் கொஞ்சம் பாப்பப்பாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக், லிக்யூட் லிப்ஸ்டிக்கை எடுத்து என்னோடய டவுன் பார்ட்லேருந்து அப்பர் பார்ட் வரைக்கும் மேலே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன் என்னோடய ஐ ஷேடோஸ் பார்த்திங்களா ரெட் அண்டு ஒரு மாதிரி கோல்டு ஷிம்மரி. ஸோ அதனால் என்னோடய லிப்பும் வந்து நான் ரெட் கொண்டு போயிடலான்னு ஒரு பிளானில் ரெட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போது ஃபுல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே போட்டுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபைனல் லுக்காக இருக்கும். ஸோ ஓணம்காக நம்ம ரெடி ஆயாச்சு ஃபெஸ்டிவல் டேக்காக. ஸோ நான் அது கேரளா மாதிரி இருக்கணுன்றதுக்காக லைக் ஒரு கோல்டன் கலரில் உள்ள ஒரு saree, பிளைன் saree, க்ரீன் கலர் ப்ளவுஸ் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஓணம் லுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த லுக் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் அண்ட் சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதோட நம்ம வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.